ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சாய் சூப்பர் எடிட்ஸ் அண்ட் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸ்கல் கிட்டார் என்னடா கையில் வச்சுருக்க, எப்படி எடுத்தேன் எல்லாம் நினைப்பீங்க. ஆமாங்க கைஸ், அதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன யாரும் நீ புதுசாக இந்த சேனல்லேருந்து வீடியோ போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து இவங்க தான் கைஸ் வீடியோ போது. நான் தான் சாய் சூப்பர் எடிட்ஸ் அண்ட் கேமிங். ஓகே கைஸ், வளவலன்னு பேசாமல் நம்ம வாங்க சீக்கிரமாக எப்படி ஸ்கல் கிட்டார் எடுத்தோன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும், போய் அங்கே ப்ரே பண்ணணும். அந்த இடத்துல போய்ட்டு ஃபுல் மூன் அப்போ ப்ரே பண்ணிவிட்டு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டெட் பாடி ஸ்கெலிட்டன்ஸாக சம்திங் யாரோ இருப்பானுங்க. நீங்கள் அவனுங்களை எல்லோரையும் வந்து கூட்டு வச்சேன், அது வந்து குரூப் அப் பண்ணி நீங்கள் கொள்ளணும் ஒரே டைமில். அதான் நான் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இருங்க, போய்ட்டு ஃபஸ்ட்டு இவனையும் கூட்டுவோம். ஓகே, இது மாதிரி இந்த இது இருக்குல்ல, இப்போ இன்ஸ்டிங் போட்டால் தான் கைஸ் கொஞ்சம் எல்லோரும் எங்கே இருக்காங்களான்னு தெரியும். ஓகே, இருங்க கொள்ளலாம். ஓகே, பயங்கரம். இவனுங்க வேலை இந்த இது வேறு யூஸ் பண்ணுறானுங்க, வித்தியாசமாக பவர். அதை வச்சு கொஞ்சம் ஈஸியாக என்னால் அடிக்க முடியல. அதான் ஓகே, கொண்டாச்சு. கொஞ்சம் லைட்டாக இன்னும் இவனை மட்டும் கொள்ளணும். ஒர்க் ஆகுமான்னு தெரியும். ஓகே கைஸ், ஒர்க் ஆகிடுச்சு. ஒரு இடி மின்னல் சவுண்டு மாதிரி ஒருமே பிளாக்காக இடி மின்னல் சவுண்டு கேட்டுச்சுன்னா நீங்கள் அதை முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இதுவே நீங்கள் இதை முடிச்சதுக்கப்புறம் மேலே கரெக்டாக போனீங்கன்னா, இங்கே இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா இங்கே ஒரு டோர் வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். என்ன ஓப்பன் ஆகி க்ளோஸ் என்ன அது என்னாச்சியா? ஓகே ஆமாங்க கைஸ், இந்த கிரேவியார்டுக்கு வந்திங்கன்னா இங்கே வந்து இது மாதிரி போர்டாக இருக்கும். நீங்கள் இதை கரெக்டாக நம்ம வைக்கணும். ஃபஸ்ட்டு நான் போயிட்டு இங்கே நிற்கிறேன். எத்தனை கல் இருக்குது? 1 2 3 4 5. ஓகே, 1 2 1 எத்தனை இருக்குங்க? 1 2 3 4 5 6 7. ஓகே, 7 இருக்குது. அப்போனா இதானே அந்த சைடு வைப்போம். ஓகே, இதுவா? சரி, ஓகே, இது வச்சுவோம். சரி, இதுவே வச்சுருவோம் கைஸ். எனக்கு ஒழுங்காக தெரியுது. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம் ஃபாஸ்ட்டாக. இது எனக்கு ஒழுங்காக இதுதான் கைஸ் கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போ நம்ம எந்த கல் வைக்கணும்? இருங்க கரெக்டாக. யாரா நீ வேறு? யோபா, போடா அந்த சைடு, சும்மா சாவடிக்கிறான். கொல் அப்படி. ஷபா, ரொம்ப தொல்லை பண்ணுறானுங்க. என்ன தான் பண்ணுறது இவனுங்களை வச்சு? ஓகே, எது கரெக்டாக இருக்கும்? இங்கே எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6. ஓகே, இங்கே 6 இருக்குது. இந்த சைடு 1 2 3 4 5. இங்கே 5 இருக்குது. அப்போ நான் அந்த சைடு தான். ஓகே, கரெக்டு. 1 2 3 4 5 6. இங்கே 1 2 3 4 5. ஓகே, 5 தான் இருக்குது. ஸோ இதுதான் பெருசு. ஸோ இப்படி வச்சிடலாம். இது நம்ம இப்போ பார்த்துருக்கோம்ல கைஸ், அந்த க்ரொக்கடைல் மவுத் மாதிரி ஏதோ போல், அது மாதிரி தான் நினைக்கிறேன். நானும் அது மாதிரி தான் நினச்சி பண்ணிகிட்ருக்கேன். 1 2 3 4 5 6 7 8. ஓகே, இது இந்த சைடா? இதுவா? ஓகே, இதான் போல் நம்ம வச்சுருக்கேன். கரெக்டாக தான் வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். 1 2 3. இது என்ன இருக்கும்? இதுவா? கரெக்டாக இருக்குமா? சரி, ஓகே, இருங்க. 3 சைடாக அப்போனா இதான். இந்த சைடு இதில் தான் அதிகமாக இருக்குது. ஓகே, இதில் 1 2 3 4 5 6. ஓகே, 1 2 3 4 5 6. ஓகே, இந்த சைடு தான். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன கைஸ், உங்களுக்கு ஃபுல் மூன் தேவை. ஸ்கல் கிட்டார் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபுல் மூன் வேணும். அப்போ தான் உங்களால் அங்கே பாருங்கள், அங்கே தெரியுதா அந்த இது, அங்கே வந்து போய் நீங்கள் ஃபுல் மூன் மட்டும் அப்போ மட்டும் உங்களுக்கு ஃபுல் மூன் தேவைப்படும். ஏன்னா நீங்கள் அப்போ தான் உங்களால் போய் அங்கே ப்ரே பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஃபுல் மூன் இருக்கிறப்போ போய் மட்டும் ப்ரே பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். அதுமாதிரி ப்ரே பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து அந்த மிஷின் முடியும். யாரா இவனுங்க குறுக்கில் வந்து என்கிட்ட சவரானுங்க? ஓகே, கடைசி ஒன்று பண்ணணும். கடைசி 1 2. அங்கே வேறு அவன் இருக்கான், தெரிய மாட்டேங்குது அவன் இருக்கிறதுனால. கிட்ட போய் பார்த்துருவோமா? ஓகே, இது 1 2 3 4 5 6. 6 இருக்குது. இங்கே 6 இருக்கா? ஓகே, 6 இருக்குது. இங்கே 1 2 3 3 தான் இருக்குது. அப்போனா அந்த சைடு தான் நினைக்கிறேன்ல, அந்த சைடு தானே? ஓகே, அந்த சைடாக தான் இருக்கும். ஒர்க் ஆகல. என்ன பண்ணேன்? என்ன ஸ்டப் பண்ணிட்டேனா? ஓகே, சும்மா இருங்க, எல்லாத்தையும் மாற்றி விடுங்க இப்போ. ஓகே, இருங்க. இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட் இருக்குன்னா, இப்போ நம்ம ஒயிட் சைடு வச்சுருக்கோம்னா அதுக்கு ஆப்போசிட் சைடாக எல்லாத்தையும் வைப்போமா? ஒருவேளை அது மாதிரி வச்சா கரெக்டாக இருக்குமோ? ஓகே, அது மாதிரியே பண்ணி பார்ப்போம். இப்போ நான் வந்து இப்போ இந்த சைடு இருக்குன்னா எல்லாத்தையுமே ஆப்போசிட் சைடாகவே போட்டு பார்க்குறேன். அப்பயாச்சும் கரெக்டாக வருதான்னு பார்ப்போம். 1 டைம் அதுமாதிரி ட்ரை பண்ணுவோம். அப்படி வரலைன்னா ஓகே, அவ்வளோதான், விட்டுற வேண்டியதான். எங்கே இதுக்கு நான் கரெக்டாக தான் அதுக்கு போட்டேன் கைஸ். அதுக்கு ஓகே, அது கரெக்டாக இருக்குது. மற்ற அந்த ஃபஸ்ட்டு 2 ஒன்றும் கரெக்டாக இருக்குது. அடுத்து என்ன போட போவோம்?
ஓகே இதில் இதுதான்ல எது இருக்குது இதில் எதுவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே இதுதான் நினைக்கிறேன். ஐ திங்க் இதானே? ஆமாம் கைஸ் இதான் கரெக்டாக தானே இருக்குது, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஏன் அப்பயும் இது மாதிரியே வருது? ஓகே 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 இருங்க. ஏன் எல்லாமே கரெக்டாக தான் நான் போட்டு வச்சுருக்கேன். எல்லாத்தையும் இல்லாட்டி ஆப்போசிட் சைடாக ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணி பார்க்கட்டா? அதான் ஒரு வேளை தப்பாக போயிடுச்சுன்னா சரி ட்ரை பண்ணிடுவோமா? எத்தனை இதில் கரெக்டாக தான் இருக்குது, ஏன் அப்பயும் வரவே மாட்டேங்குது? அதுக்கப்புறம் பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். அதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோ என்ன போடலான்னு சொல்லுங்கள், நான் அதை கூடிய சீக்கிரம் போடுறேன். இந்த பஸ்ஸில் முடிச்சுட்டு இருங்க, நான் கண்ட்ரோலில் இது கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஓகே கைஸ், ஐ திங்க் நம்ம அது மாதிரியே பண்ணி பார்ப்போம். எல்லாத்தையும் ஆப்போசிட்டாக இப்போ நான் ஒயிட்டுக்கு போட்டிருக்கிறதுலாம் நான் அப்படியே ஆப்போசிட்டாக போட்டு பார்க்க போகிறேன். அப்பயாச்சும் கரெக்டாக வருதான்னு பார்ப்போம். ஓகே எல்லாத்தையும் ஆப்போசிட்டாக தானே போட்டிருக்கேன், ஏன் அப்பயும் வரும்? ஓகே இதையும் அப்படியே போட்டு பார்ப்போம். ஓகே அப்பா இப்படி தான் பண்ணுமா கைஸ்? ஓகே நான் வந்து தப்பாக பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து நம்ம கரெக்டாக எந்த சைடு அதிகமாக இருக்கோ, இப்போ வந்து லெஃப்ட் சைடு அதிகமாக இருக்குன்னா அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது இதை போடணும். நான் லெஃப்ட் சைடு அதிகமாக இருக்குன்னா போய் ரைட் சைடு போட்டேன். ஓகே அதை முடிச்சுட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து இது ஓப்பன் ஆகிருக்கு. இங்கே ஒரு வழி, நீங்கள் இதுக்குள்ளே போயிட்டு இவங்கிட்ட பேசுனீங்கன்னா அவன் வந்து இதுமாதிரி சம்திங் சொல்லியிருப்பான். அதுமாதிரி பிளாக் ஸ்க்ரீன் வரும். இதை முடிச்சிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த இடத்துக்கு போயிட்டு இந்த கப்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இந்த கப்ஸை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த கப்ஸாக கொஞ்சம் கீழே ஒரு பர்சன் போல இருக்கும். நீங்கள் இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் கைஸ். ஸ்க்ரீன்ஷாட் இல்லாட்டி ஞாபகம் வச்சுக்கிறனாலும் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஃபோட்டோ எடுத்துக்கணுன்னாலும் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இதை ஃபோட்டோ எடுக்கலை, அது அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஞாபகம்னா அப்படியே அப்பப்போ வந்து பார்த்துக்கலாம் அது மாதிரி நினச்சி அப்படியே போயிட்டு இது பண்ணலான்றதுங்க. ஃபுல் மூணு நேரம் முடிஞ்சிருச்சு, பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு வந்து ஸ்கல் கிட்டாருக்கு 1 டைம் மட்டும்தான் ஃபுல் மூன் தேவை. இது இந்த இடத்துக்கு கீழே வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து இது பொசஸ்டு மம்மிஸ் கிட்ட இருப்பானுங்க. ஐயோ ஃபஸ்ட்டு ஒன்னே என்னென்னு மறந்துட்டேன் கைஸ், போய்ட்டு பார்த்துட்டு வரேன், வெயிட் பண்ணுங்கள். என்ன அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வீடியோ மேபி வந்து நம்ம சிடிகே எடுக்கிற வீடியோவாக கூட இருக்கலாம், இல்லாட்டி வேறு. ஏன்னா இப்போ தான் நான் வந்து யாமாவும் டியூஷிட்டாவும் எடுத்துட்டேன். பட் அதை வந்து நான் இன்னும் மாஸ்டரி பண்ணுவேன். அதை மாஸ்டரி பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ வரும். அதுக்கப்புறம் வேறு என்ன வீடியோ போடலான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதை போடலாம். நான் மேபி அதை போட ட்ரை பண்ணுறேன். ஓகே உங்களுக்கு சாங்கிய நாட் வீடியோ தமிழில் வேணுனாலும் சொல்லுங்கள், அதையும் போடுறேன். ஓகே என்ன நெக்ஸ்ட்டு வீடியோ என்னென்னா வந்து இது ஸ்வான் கிளாஸஸ் இருக்குல்ல, அதை எடுக்க போகிறோம். அதுதான் மேபி வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நம்ம ஸ்வான் கிளாஸஸ் எடுக்கலாம், அது நான் இன்னும் எடுக்கலை. ஸோ ஸ்வான் கிளாஸஸ் எல்லாம் எடுக்கணும். ஓகே நான் கீழே போய் அதை போய் பார்த்துட்டு வந்தேன். ஓகே திரும்ப இதுமாதிரி பார்த்துட்டு நீங்கள் வந்து இதுமாதிரி பார்த்துட்டு கூட நீங்கள் பண்ணுங்கள் கைஸ், பிரச்சனை இல்லை. ஓகே என்ன ஓகே கைஸ், அதுக்கும் 1 டைம் பார்த்துக்கலாம். அது இப்படி ஓகே தான் நினைக்கிறேன். எதுக்கும் 1 டைம் ஒழுங்காக செக் பண்ணிக்கலாம். இது இந்த சைடு, அது அந்த சைடு, இது 2 கிளாஸ். ஓகே கைஸ் அவ்வளோதான் பார்த்துறேன். மேபி போயிட்டு நம்ம பார்த்துட்டே வந்து போட்டுக்கலாம், அப்பப்போ பிரச்சனை இல்லை. ஐ திங்க் இப்போ நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கேன், முடிச்சிடலாம். ஓகே இது வந்து இங்கே, இது வந்து இப்படி, இது ஒன்றுமே இல்லை பிளாங்காக பிளாங்க்கு, இது வந்து இது. ஓகே அவ்வளோதான், ஷபா முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து இதுமாதிரி கீழே இதுமாதிரி ரெட் இருக்கா, மேலே ரெட்டுனா கீழே இதுமாதிரி நீங்கள் மேலே ரெட் இருக்குது, அதே மாதிரி நீங்கள் இங்கே ரெட்டு கிளிக் பண்ணணும். அதே மாதிரி இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரெட் இருக்குது. ஸோ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ரெட்டு, இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இந்த ப்ளூ கலர் பைப் இருக்குது. ஸோ ப்ளூ கலர் பைப் இது இல்லை, இந்த சைடு போல். ஓகே இந்த சைடு வந்து இங்கே ப்ளூ கலர் பைப், இந்த சைடு பார்த்திங்கன்னா இங்கே இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து க்ரீன் கலர். ஸோ க்ரீன், இந்த ரெட்டுக்கு பக்கத்தில் இது வந்து ப்ளூ ஸ்ட்ரெயிட்டாக. அவ்வளோதான். அப்பா அடி முடிஞ்சிருச்சு கைஸ். நம்ம ஃபைனலி இப்போ ஒன்றுமே பண்ண தேவையில்ல. இங்கே ஒருத்தன் ஸ்பானாக இருப்பான், அவங்ககிட்ட போயிட்டு நம்ம வந்து 500 போன்ஸு, 250 எக்டோப்ளாசம், 1 டார்க் ஃப்ராக்மெண்ட்டு, 5000 ஃப்ராக்மெண்ட் கொடுத்தா தருவான். இப்போதைக்கு என்கிட்ட எந்த ஐட்டம்ஸும் இல்லை. ஸோ நான் அப்புறமா வாங்க போகிறேன். ஓகே கைஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.